சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு? முற்பகுதி அதாவது 1/6/2026 வரைக்கும் சனி பகவான் அஷ்டம சனியா இருக்காரு. அஷ்டம சனியா இருக்காரு அப்படின்போது முக்கியமா 2 விஷயத்துல கவனம் தேவை. ஒன்று, வேலை செய்கிற இடத்துல குடும்பத்தில் நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும், அப்படியே இதுவும் கடந்து போகும் அப்படின்னு விட்டுருங்க. 2வது, ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு 7ஆம் பாவம் கலத்திர ஸ்தானத்தில் ராகு. நீங்கள் சிம்மராசி ஜென்னா இருந்தால் மனைவி வழி திடீர் தனப்பிராப்தி, உங்களோட பார்ட்னர்ஸ் மூலிமா ஒரு பெரிய லக்கு. ஆண்களாக இருக்கீங்க, பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கணவர் வழி திடீர் தனப்பிராப்தி. ஒரு சுய தொழில் நடத்துறீங்க அப்படின்னா பார்ட்னர் ஏதோ விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவார். குருனோட பார்வை இருக்குது. அப்போ ராகுனால வரக்கூடிய கெடுபலன்களை பற்றி யோசிக்க வேணாம். கேத்து 1ஆம் பாவம், நான் தனித்து இருக்கிறது எனக்கு நல்லா இருக்குது. முதல்ல தனிமை கொடுமையாக இருந்துச்சு, இப்போ தனிமை இனிமையாக இருக்குது. என்னோட மனசு இறை ஆற்றலை தேடுது, தியானம் பண்ணணும்னு தோணுது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குரு பகவான் பார்த்தீங்கன்னா லாப குருவாக இருக்கார். அஷ்டம சனியிலையும் பெருசாக டவுன் போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா லாபகுரு. செய்யக்கூடிய தொழிலில் ஏதோ ஒரு லாபத்தை குரு பகவான் கொடுத்துட்றாரு. இது ஒரு பெரிய ப்ளஸ். அப்படியே பிற்பகுதிக்கு வாங்க. 1/6/2026 2026 முடிய சனி பகவான் அஷ்டம சனியாகவே தான் இருக்காரு. ஆனால் குருனோட 9ஆம் பார்வை அவர் மேலே படியுது. அப்போ சனி கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டின்னு அலையிறவர் அப்படியே கம்முன்னு இருக்கார். வேறு வழி இல்லை, குரு பார்த்து தொலைகிறானே, இந்த பயப்பிள்ளைங்களை நம்மளால கெடுக்க முடியாதே அப்படின்னு அமைதியாக இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ராகு 7ஆம் பாவம், குருனோட பார்வை இல்லை. அப்போ நீங்கள் சிம்மராசி ஜென்னா இருக்கீங்கன்னா உங்கள் மனைவி எப்படி பேசுவாங்க அப்படின்னா, என்னோட அழகுக்கோ என்னோட அறிவுக்கோ என்ன ஆஸ்திரேலியாவில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க, அமெரிக்காவில் கல்யாணம் பண்ணிக்கணும்னாங்க, என் கிறக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த ஆங்கிளில் பேசுவாங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் பேச்சுக்கு பேசி நீங்கள் 2 வார்த்தை பேசுனீங்க அப்படின்னா அவங்க 20 வார்த்தை பேசுவாங்க. அப்போ நம்ம கிறக்கும் இவங்க பேசுறதை கேட்கணும் அப்படின்னு அமைதியாக இருக்கீங்க அப்படின்னா நல்லது. அதுக்கு மேலே குரு பகவான் பாருங்கள் 12ஆம் பாவம் வரைய குரு, ஏதோ ஒரு விதத்தில் சுப வரையம் அப்படின்றது நடக்கும். நிறைய சிம்மம் வீடு வாங்குறது, கார் வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, ஏதோ ஒன்று நடக்குங்க. ஆக சிம்மராசி அன்பர்களுக்கு முற்பகுதி சூப்பராக இருக்கா, பிற்பகுதி சூப்பராக இருக்கா அப்படின்னா முற்பகுதி பிலோ ஆவரேஜ், பிற்பகுதி எக்ஸலண்ட்டாக இருக்குது. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க, நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.